வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். 4 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று எங்களோட அப்பா என் சின்ன வயசுலேயே காணா போயிட்டு நான் படிக்கிறேன்னு சொன்னால் நான் கடைசி டைமில் கடினப்பட்டு படிக்கலை. இந்த ஒரு ரிசல்ட்டுக்கான காரணம்னு சொன்னால் நம்பத்தில் ஒரு மாணவன் பயில்றதுக்கான முழு ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பெற்றிருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுடைய ஏனிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன? ஏஎல் படிக்க எனக்கு ஒரு ஓஎல் சின்ன விஷயமா தெரியுது. ஆனால் ஓஎல் படிக்க எனக்கு அது ஒரு பெரிய விடயமாக தெரிந்தது. இல்லை 11ஆம் ஆண்டு வந்துட்டோம் நாங்கள் இன்னும் படிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறது தான். நான் உண்மையில் சொல்ல போனால் கடந்த சாதனை அவன் பெற்றுக்கொண்டதில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? தகப்பன் இல்லை, 10 மாத கை குழந்தையாக தான் வேற யுத்தத்தின் போது தகப்பனை கொண்டு வந்தான். தகப்பன் காணாமல் போயிட்டு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ தெரியாது. இப்போ இந்த மகனை எந்த நேரமும் கவனித்து கொண்டே இருப்பேன். அவர் கிளிமுழங்காவில் மகா வித்தியாலயத்தின் உதவி அதிபர் பிரேம்லா தங்கரோபன். தன்னுடைய சித்தி வீதம் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. முழங்காவில் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையின் உதவி அதிபராக கடமையாற்றுகிறேன். நான் பத்மநாதன் ஆனந்தராசா, கிளி முழங்காவில் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் பகலவன் அவர்கள். உண்மையில் இந்த பாடசாலைக்கு பெருமை தந்திருக்கின்றார். உண்மையில் இந்த பாடசாலை வரலாற்றிலே ஒரு முக்கியமான பதிவு. நாங்கள் மிக விரைவிலே இந்த பாடசாலை 100 வித்தையை எட்டிவிடும். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அண்மையில் வெளியாகிய காப்பொத்த சாதாரண தர பரீட்சையிலே பூநகரி பிரதேசத்தில் 4 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பூநகரி பிரதேசத்திலே காப்போத்த சாதாரண தர மாணவர்கள் கற்கின்ற 17 பாடசாலைகளில் 4 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த சாதனைகளை நாங்கள் சாதனை வீரர்களை எங்களுடைய காணொலியோடு இணைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது அந்த பாடசாலையினுடைய பெறுபவர்கள் தொடர்பாக அந்த பாடசாலையின் அதிபர்களையும் எங்களுடைய காணொலியோடு இணைத்திருக்கிறோம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். கடந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அண்மையில் வெளியாகிய அந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே பூநகரி பிரதேசத்திலே 4 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்றிருந்தார்கள். அந்த மாணவர்கள் யார் என நாங்கள் பார்க்கின்ற போது கிளி முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய மாணவன் சிவபாலன் பகலவன் அவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கு நன்மதிப்பை தேடி தந்திருக்கிறார். அடுத்ததாக கிளி ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவன் செல்வன் நந்தகுமார் விருந்தன் அவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறார். இது அந்த பாடசாலையினுடைய சாதனையாக பதிவு செய்யப்படுகின்றது. கடந்த 15 ஆண்டுகளின் பின்னர் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை இந்த பாடசாலை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பூநகரி பலப்பாடு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தினுடைய மாணவி ஆனா மேரி இசாயினி 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று அந்த பாடசாலையினுடைய வரலாற்றிலே முதல் தடவையாக 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்ற மாணவி என்ற சாதனையை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது கிளி பூநகரி சிறுவிக்கினேஸ்வரா வித்தியாலயத்தில் ஞானேஸ்வரன் அபிராமி என்ற மாணவி 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்று அந்த பாடசாலையின் முதல் தடவையாக 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்ற மாணவி என்ற சாதனையை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே பூநகரி பிரதேசத்திலே பூநகரி முழங்காவில் தேசிய பாடசாலை, பூநகரி ஜெயபுரம் மகா வித்தியாலயம், கிளி வலைப்பாடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, கிளி பூநகரி சிறுவிக்கினேஸ்வரா வித்தியாலயம் ஆகிய 4 பாடசாலைகளில் 4 மாணவர்கள் இந்த சாதனைகளை நிகழ்த்தியிருப்பது தொடர்ந்தும் இவர்களுடைய பாதையிலே சென்று சிறந்த சாதனைகளை இந்த பூநகரி மண் படைக்க வேண்டும் என இந்த மாணவர்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டு பூநகரி பிரதேசத்திலே 4 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏத்திர பெறுபவர்களை பெற்ற செய்தியை அறிந்து பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா அமைப்பினர் இந்த மாணவர்களுக்கான
பணப்பரிசுகளை வழங்கி வைக்கும் முகமாக எங்களிடம் ரூபாய் 41,900 ரூபாய் நிதியை எங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த 4 மாணவர்களுக்கும் ரூபாய் 10,000 ரூபாய் படி அந்த பணங்களை தங்கள் சார்பாக வழங்கி வைக்குமாறு எங்களிடம் பணித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பண உதவியை எங்களுக்கு வழங்கி வைத்த பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா அமைப்பினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சங்கத்தினருக்கு இந்த நிதி உதவியை வழங்கியிருக்கிறார்கள். ஞானிமடம் பூநகரியைச் சேர்ந்த தற்போது கனடாவில் வசித்து வருகின்ற செல்வரட்னம் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் 10,000 ரூபாய் நிதியை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாது மட்டுவில்நாடு பூநகரியைச் சேர்ந்த தற்போது கனடாவில் வசித்து வருகின்ற பொன் ஞானி குடும்பத்தினர் 31,900 ரூபாய் நிதியை சங்கத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிதியுதவி வழங்கிய ஞானி குடும்பத்தினருக்கும் அண்ணன் செல்வகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சங்கம் பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பூநகரி பிரதேசங்களிலே பரவலாக தன்னுடைய பணியை மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியான ஒரு பணியாகத்தான் இந்த பணியும் அமைய இருக்கிறது. இது மட்டுமல்லாது பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கத்தினுடைய நீண்ட நாள் உறுப்பினராகவும் சிறந்த சமூக செயற்பாட்டாளராகவும் ஒரு சமூக சேவையாளராகவும் திகழ்ந்து வருகின்ற அண்ணன் செல்வரட்னம் செல்வகுமார் அண்ணனுடைய பணி அளப்பெரியது. இந்த நற்செய்தியை அறிந்து உடனுடன் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த பணியை செய்வதற்கு எங்களுக்கு இந்த உதவியை நல்கியவர் அண்ணன் செல்வரட்னம் செல்வகுமார் அண்ணன் அவர்கள். அது மட்டுமல்லாது பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் மைதானத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடமானது செல்வரட்னம் செல்வகுமார் அண்ணனுடைய சகோதரனான இம்மண்ணிலே காவியமாகிய அமரர் சேனா உதயன் அவர்களின் ஞாபகார்த்தமாக செல்வரட்னம் குடும்பத்தினரின் நிதி உதவியில் இந்த கட்டடமானது அமைக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அண்ணன் செல்வரட்னம் செல்வகுமார் அண்ணன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சிறந்த முறையிலே அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அண்ணன் அவர்கள் சிறந்த ஒரு செயற்பாட்டாளராக தொடர்ந்தும் செய்யப்பட்டு வருகின்றமைக்கு மிக்க நன்றி அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியிலே முதல் பகுதியாக இங்கு 2 பாடசாலைகளை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். பூநகரி முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய சாதனை வீரன் சிவபாலன் பகலவன் அவர்களையும் அந்த பாடசாலையினுடைய அதிபர்களையும் இந்த காணொளியோடு இணைத்துக் கொள்வதோடு தொடர்ந்து அதனோடு இணைந்ததாக பூநகரி ஜெயபுரம் மகாவித்தியாலயத்தினுடைய சாதனை வீரர் நந்தகுமார் விருந்தன் அவர்களையும் அந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களையும் இந்த காணொலியோடு இணைத்திருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியில் இந்த காணொலியில் நீங்கள் 2 பாடசாலைகளுடைய சாதனைகளையும் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். ஒன்று கிளி முழங்காவில் தேசிய பாடசாலையினையும் கிளி ஜெயபுரம் மகாவித்தியாலயத்தினுடைய 2 சாதனை வீரர்களுடைய சாதனைகளையும் அந்த பாடசாலைகளினுடைய பெறுபவர்களையும் அந்த ஆசிரியர்களுடைய எண்ணப்பாடுகளையும் நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். வாங்க, இன்றைக்கு நாங்கள் முழங்காவில் தேசிய பாடசாலைக்கு தான் நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த காணொலி நீண்டு செல்வதனால் இதில் முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய பதிவுகளை மட்டும்தான் நான் பதிவிட்டிருக்கிறேன். இதனை தொடர்ந்து வருகின்ற ஏனைய காணொலிகளில் ஏனைய பாடசாலைகளின் பதிவுகளை நீங்கள் பார்த்து வாங்க, நாங்கள் இன்றைக்கு முழங்காவில் தேசிய பாடசாலைக்கு செல்வோம். அங்கே சாதனை வீரர் ஒருவர் இருக்கிறார், அவரை சந்திக்கின்றோம். பாடசாலையினுடைய அதிபர் உட்பட அவருடைய பெற்றோரையும் நாங்கள் இங்கே சந்திக்க இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் பகலவன். எங்களோட அப்பா பேர் சிவபாலன். எங்களோட அப்பா என் சின்ன வயசுலேயே காணாம போயிட்டு என்னை ஃபுல்லாக வளர்த்தது எங்களோட அம்மா தான். எங்களோட அம்மா பேர் விஜிதா. எங்களோட அம்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு உதவி சுகாதார அதிகாரியாக வேலை செய்தாள். அவள் மிகுந்த கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தா. நான் முதல் மன்னார் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் தான் கல்வி பயின்று கொண்டு வந்தேன். அந்த கிராமத்தில் நான் என்னோட காப்போத்த சாதாரண பரீட்சைக்காக தயாராகிறதுக்கான மேலதிக வகுப்புகளோ இல்லை அதுக்கேற்ற வசதிகளோ அந்த பாடசாலையில் காணப்படையலை. அதனால் நான் தேர்ந்தெடுத்த பாடசாலை தான் கிளி முழங்காவில் தேசிய பாடசாலை. இந்த பாடசாலை வந்ததில் நான் ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன்.
ஏனென்றால் நான் குடும்பத்தை விட்டு தனியே வந்து இருந்து படிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இங்கே வந்து நான் ஆசிரியர்களோட பழகி மாணவர்களோட பழகினதில் எனக்கு வந்து நிறைய விடயங்கள் ஆசிரியர்கள் வந்து நண்பர்கள் போலவே பழகினாங்க. அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து படிப்பு தவிர்ந்த மேலதிக விஷயங்கள் ஒரு வாழ்வுக்கு தேவையான விடயங்கள் கூட எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. அதேமாரி நான் ஒரே ஒரு மாலை நேர மேலதிக வகுப்புகளுக்கு சென்றேன். அது என்னுடைய பாடசாலை கற்றல் அதை வந்து மீட்டக்கூடிய மாதிரி இருந்தது. இது தவிர நான் படிக்கிறேன்னு சொன்னால் நான் கடைசி டைமில் கடினப்பட்டு படிக்கலை. ஆனால் நான் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் முயற்சி செய்து படித்தேன். அதே நேரத்தில் என்னுடைய இந்த ஒரு ரிசல்ட்டுக்கான காரணம்னு சொன்னால் நான் இறுதி டைமில் கடந்த கால வினாத்தாள்களை நிறைய தடவை திரும்ப செஞ்சு பார்த்தேன். அது வந்து எனக்கு புதுவிதமான கேள்விகள் திரும்ப செஞ்சு பார்க்க அது தொடர்பான அறிவை எனக்கு பெற்று தந்தது. இது மட்டும் இல்லாமல் நான் இந்த பெறுவருக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறேன். முதலாவது அந்த இறைவனுக்கு. என்னதான் நான் படிச்சிருந்தாலும் அந்த இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த பெறுவர் எனக்கு கிடைச்சிருக்காது. அடுத்ததாக என்னுடைய குடும்பம். ஒரு மாணவன் வந்து படிக்கிறான்டா அதுக்கு பாடசாலை முதல் காரணம். ரெண்டாவது குடும்பம். குடும்பத்தில் ஒரு மாணவன் பயில்றதுக்கான முழு ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவன் சுய கற்றலில் முன்னேற முடியும். அப்படி எனது குடும்பத்தினர் வந்து எனக்கு பூர்ண ஒத்துழைப்பு தந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய பாடசாலையில் ஆசிரியர்கள் அதிபர்கள் என்னுடைய மாணவர்கள் என்னோட படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே எனக்கு படிப்புக்கு மிக பெரிய உதவி செஞ்சாங்க. ஆசிரியருடைய கற்பித்தல்கள் அவ்வளவு இலகுவாக இருந்தது. அதிகாரிகளுடைய வழிநடத்தல் அப்படி இருந்தது. நான் ஒரு சந்தேகங்கள் என்றால் என்னுடைய சக மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். இதெல்லாம் வந்து என்னுடைய கல்விக்கு மிக உதவியாக இருந்தது. இந்த பாடசாலையில் ஒரு சிறந்த பெறுவர் அதாவது 9A நீங்கள் தான் பெற்றிருக்கிறீங்க. இந்த தேசிய பாடசாலையில் ஒரே ஒரு மாணவனாக இதை நீங்கள் பெற்றிருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுடைய ஏனைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறது, எப்படி படித்தால் நீங்களும் 9A எடுக்கலாம் என்ற ஒரு உத்திகள் ஏதாவது மனதில் தோணும், அதை பிள்ளைகளுக்கு இருக்கா சொல்லுங்கள். சரி, இப்போ நான் வந்து ஓஎல் முடிச்சுட்டு ஏஎல் படித்து கொண்டிருக்கேன். இப்போ ஏஎல் படிக்க எனக்கு ஒரு ஓஎல் வந்து சின்ன விஷயமாக தெரியுது. ஆனால் ஓஎல் படிக்க எனக்கு அது ஒரு பெரிய விடயமாக தெரிந்தது. ஏனென்றால் அப்போ நான் ஓஎல் படிக்க எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்ளணும்னு நினச்சேன். அப்படி இருக்க நீங்கள் என்ன செய்யணுமென்றால் நீங்கள் 10ஆம் ஆண்டு தொடங்கும் போதே உங்களுக்கு தெரியும் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சேர்த்து தான் காப்போத சாதாரண பரீட்சைக்கான சிலபஸ் வரும். அப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கான முயற்சிகள் தெளிவாக விளங்கி கொண்டு 10ஆம் ஆண்டுலேருந்தே தெளிவாக படிச்சுன்னு வந்தீங்கன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யும். இல்லை 11ஆம் ஆண்டு வந்துட்டோம் நாங்கள் இன்னும் படிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறது தான் கடந்த கால வினாத்தாள்கள். நான் உண்மையில் சொல்லப்போனால் கடந்த கால வினாத்தாள்கள் எனக்கு 60% என்னுடைய படிப்பில் மீட்டுறதுக்கு உதவியாக இருந்தது. நீங்கள் எந்தளவுக்கு கடந்த கால வினாத்தாள்களில் திரும்ப செய்கிறீங்களோ அந்த பாடம் தொடர்பான அறிவு வந்து உங்களுக்கு மேலும் வளர்ந்து கொண்டே வரும். வணக்கம். வணக்கம். என்னென்னு சொன்னால் 9A பெறுறதுன்றது மிக கஷ்டமான நிலைமை என்று இல்லை, அது ஒரு பெரிய ஒரு சாதனை. ஆனால் உங்களுடைய மகன் அந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். ஆகவே அந்த சாதனையை அவன் பெற்றுக்கொண்டதில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மிக சந்தோஷம். எப்படின்னு அளவில்லா சந்தோஷம். என் மகன் பெறுவரை பெற்று தந்து எனக்கு இந்த பாடசாலைக்கும் எனக்கும் இந்த ஊருக்கும் பெருமையை சேர்த்து தந்திருக்கு. அந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இவர் வந்து நாங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தாங்க. மென்னை மாவட்டத்தில் ஈச்சலோக்கைனும் கிராமத்தில் இருந்த நாங்கள் தகப்பன் இல்லை 10 மாத கை குழந்தையாக தான் வேறு யுத்தத்தின் போது தகப்பன்கள் வந்து கொண்டு வந்தேன். தகப்பன் காணாமல் போயிட்டு 3 பிள்ளைகளோட வந்தேன். இவர் கடைசி மகன் வந்து கஷ்டப்பட்டு அடிப்படை கல்வியை அவர் ஈச்சலோக்க கிராமத்திலாம் கற்று வந்து அங்கும் நல்லா கற்று நல்ல இதாக வந்து. ஆனால் நல்ல கெட்டிக்காரன் சின்ன இந்த விளையாட்டுலேயோ படிப்புலேயோ அதால் எனக்கு வேறு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நான் கஷ்டப்பட்டு அதுக்காக மேலதிக படிப்பு வருக்கு தேவாங்க. அடிப்படை வசதி இருந்தாலும் மேலதிக வகுப்பு கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி அந்த கிராமத்திலே இல்லை. அதால் நான் இங்கே அப்படி படிக்கணும்னு சொல்லி வேற கொண்டு வந்து எங்களை தம்பியிட்ட வீட்டில் விட்டுருந்தேன். அவர் முதல் படித்தவர். இப்போ தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்போ சரியான கஷ்டங்கள் இன்னையும் பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நல்ல பெறுவரை போய்ட்டு கொடுத்துருக்கேன் படித்து. இங்கே உள்ள ஆசிரியர் அதிபர் ஆனந்தராசா சாருக்கு தான் அவரிடம் தான் வந்து முதல் கேட்டு அவரை பாடசாலைக்கு சேர்த்தேன். நான் சேர்த்த நேரம் அவர் ஒன்று சொன்னேன், அவன் கெட்டிக்காரன் தான் நல்லா பண்ணாங்க, நல்லா படிப்பான் சார்,
சொல்ல அவர் கட்டிக்காரனாக வருவான், நீங்கள் ஒன்றும் யோசிக்கக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம், அவருக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் சொன்னேன். அந்த சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். அதே நேரம் இவருடைய வகுப்பாசிரியர் சாரோடையும் நான் வந்து இடைக்க கதைக்கினேன். அவரும் நல்ல ஒரு ஆதரவு தந்து அவருக்கு மனமார்ந்த நன்றி, இணைய ஆசிரியர்கள் இருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்று சொன்னால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ தெரியாது, வடமாகாணத்தின் கல்வி நிலையின் வீழ்ச்சிக்கு பெற்றோர் தான் காரணம் என்று பெரிய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகளுடைய கல்வியினுடைய வீழ்ச்சிக்கு பெற்றோரோ காரணம் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்பந்தமாக? பெற்றாரும் இருக்கலாம், பெற்றார சதவீதமும் இருக்குது படிப்பில். ஏனென்னா பெற்றார் வந்து பிள்ளைகளுக்கான படிப்பு சூழலை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கணும். மற்றது நாங்கள் எந்த நேரமும் அவரை கவனிக்க வேண்டிய, நான் இப்போ வந்து இந்த மகனை எந்த நேரமும் கவனித்து கொண்டே இருப்பேன். அவர் படிக்கிறீரா, என்ன செய்கிறார், எங்கே போகிறேன், என்ன வார இந்த இதில் நான் கட்டாயம் அவரை அக்கறை எடுத்து பார்த்து கொண்டே இருந்தேன். நான் ஒரு தகப்பனிலாக்குள்ளே அவரை கண்காணிக்கக்கூடிய இல்லை, நான் கண்காணித்தேன். அதை விட அவை இந்த மாமா அவர் சொந்தங்கள் எல்லாரிடமும் சொல்லி அவரை சரியான ஒரு கண்காணிப்பில் இருந்தேன். கட்டாயம் பேரண்ட்ஸுக்கு 50% கடமை, 100% படிப்பில் அவை இருந்தாலும் எங்களுக்கு 50% பங்களிப்பு அவையை நாங்கள் கண்காணிக்கணும். படிக்கிறாங்களா, என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளை என்ன செய்துன்றதை நாங்கள் இதமும் கவனிக்க வேணும். வீட்டில் படிக்கணுமா, மற்றது வீட்டில் நாங்கள் அவைக்கான ஒரு சாந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவைக்கு படிப்பில் போது மனநிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும், பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள். நான் கிளிமுழங்காவில் மகா வித்தியாலயத்தின் உதவி அதிபர் பிரேம்லா தங்கரோபன். எமது பாடசாலை அண்மையில் வெளிவந்த காப்போதா சாதாரணதர பரீட்சையில் சிறந்த சாதனையை நிலைநாட்டியிருக்கிறது. அந்த வகையில் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய சித்தி வீதம் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. 75.4% இருந்த எங்களுடைய சித்தி நிலை இந்த வருடம் 88 வீதங்களை எட்டியிருக்கிறது. அந்த வகையில் 9A சித்திகளை பெற்று சாதனை படைத்தவராக சிவபாலன் பகலவன் என்ற மாணவன் திகழ்கின்றான். அவனோடு கூட 8A சித்திகள் 7A சித்திகளை பெற்று பல மாணவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சிக்கலான குடும்ப பின்னணிகளை கொண்ட இம்மாணவர்கள் பல்வேறுபட்ட சவால்களின் மத்தியிலும் ஆசிரியர் பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை இவற்றின் மத்தியிலும் அவர்கள் இத்தகையொரு சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி சமூகம் நிச்சயம் அம்மாணவர்களையும் அம்மாணவர்கள் கற்ற பாடசாலையையும் கௌரவப்படுத்த வேண்டிய கடப்பாடு ஒன்று உள்ளது. அந்த வகையில் சித்தி பெற்ற பாடசாலை மாணவர்களை கல்லூரி சமூகம் சார்பாக என்றும் நாம் பாராட்டி தொடர்ந்தும் இனிவரும் காலங்களில் சிறந்த பெறுவதற்காக நாம் உழைப்போம் என்று இத்தருணத்தில் கூறி நிற்கின்றேன். நன்றி. முழங்காவில் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையின் உதவி அதிபராக கடமையாற்றுகிறேன். கடந்த வருடம் நடந்த காப்போதா சாதாரணதர பரீட்சையில் எமது பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பகலவன் என்ற மாணவன் எமது பாடசாலையில் 9A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். அந்த மாணவன் கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலே சிறந்த மாணவனாகவும் எல்லோரையும் மதிக்கக்கூடிய நல்ல பண்புகளை கொண்ட மாணவராகவும், அதே நேரம் இணைப்பாட விதான செயற்பாடுகள், உதாரணமாக பல நாடக போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார். தமிழ் மொழித்தின போட்டிகள், விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டிகள் போன்றவற்றில் கூட அந்த மாணவன் பங்கு பெற்றி பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவரோடு கற்ற மாணவர்களை நாங்கள் ஒப்பீட்டு ரீதியாக எங்களுடைய பாடசாலை சதவீதத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எங்களோட பாடசாலை தொகுதி பாடங்கள் கிட்டத்தட்ட 100 வீதத்தை எட்டிய நிலையில் காணப்படுகின்றன. அதேவேளை முக்கிய பாடங்களான தமிழ் 92 வீதமாகவும், கணிதம் 85 வீதமாகவும், ஆங்கிலம் 78 வீதமாகவும், விஞ்ஞானம் 97 வீதமாகவும், வரலாறு 93 வீதமாகவும் காணப்படுகிறது. உதாரணமாக எங்களோட பாடசாலை ஒரு வறிய பின்தங்கிய ஒரு சூழலில் காணப்படுற ஒரு தேசிய பாடசாலை. வழமையாக தேசிய பாடசாலைகள் என்னும் போது சகல வசதிகளும் நிரம்பிய ஒரு பாடசாலைகளாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் எமது பாடசாலை அப்படியே இல்லை. ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே கல்வி கற்கிற மாணவர்கள் இங்கு கல்வி கற்கிறார்கள்.
அந்த வகையில் கணித விஞ்ஞான பாடங்கள் கூட 90% எட்டியதாக, அதாவது விஞ்ஞானம் 97%, கணிதம் 85%, இந்த வீதங்களை எட்டியுள்ளமை ஒரு நகர பாடசாலையை ஒப்பிட்டு ரீதியில் அந்த நிலைமைக்கு கிட்டவாக மத பாடசாலை சாதனை படைத்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த மாணவனுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேவேளை ஏனைய சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்களையும் நாம் பாடசாலை சமூகம் சார்பாக வாழ்த்தி நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முழங்காயில் பாடசாலையில் நைநேதர சித்தியை பெற்றிருக்கிறேன். இந்த நைநேதர சித்தியை காப்போத்தல் சாதாரண தர பரீட்சையில் பெற்றமைக்காக பூனேரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடாக்களை எனக்கு சிறிய தொகை பணத்தை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. அதற்கு அவர்களுக்கு மிகுந்த நன்றியை எனது மனம் சார்பாக கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி அந்த பணத்தொகையை நேரில் VKN தாயகம் யூடியூப் சேனலுடைய இணைப்பாளராக காணப்படும் நைனேஸ்வரன் அவர்கள் நேரில் எனக்கு வழங்கியுள்ளார். இதற்காக அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் பத்மநாதன் ஆனந்தராசா, கிளி முழங்காவில் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையில் 1/6/2013 17/6/2025 வரை அதிபராக கடமையாற்றி தற்பொழுது இன்னொரு தேசிய பாடசாலைக்கு செல்ல இருக்கின்றேன். எமது பாடசாலைக்கு புதிய அதிபர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் உங்களுடைய பாடசாலையினுடைய கடந்த கால பெறுபேறுகள், தேசிய மட்ட பெறுபேறுகள் சரி மற்றும் இணைப்பாட விதான பெறுபேறுகள் சரி வருடம் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த வருடம் கடந்த 2024 காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பாடசாலை மாணவன் பகலவன் அவர்கள் உண்மையில் இந்த பாடசாலைக்கு பெருமை தேடி தந்திருக்கின்றார். இந்த பாடசாலையில் 9 பாடங்களிலும் ஏத்தர சித்தியை பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமை தேடி தந்த மாணவர்களில் அவரும் ஒருவர். இந்த வருடம் நடைபெற்று முடிந்த அந்த காப்போத்த சாதன பரீட்சையில் இம்மாணவனுடன் ஏனைய மாணவர்களும் சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கின்றார்கள். உண்மையில் பாடசாலையில் வரலாற்றில் இம்முறை நடைபெற்ற இந்த காப்போத்த சாதன பரீட்சை பெறுபேறானது ஒரு மிக முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஏனெனில் 73 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். அவர்களில் 88% மாணவர்கள் காப்போத்த உயர் பரீட்சைக்கு சித்தி பெற்றிருக்கின்றார்கள். இந்த பாடசாலையுடைய அந்த கணித பாட சித்தி வீதம் உண்மையில் 85ஆகவும், இப்பரீட்சையினுடைய விஞ்ஞான பாட சித்தி வீதம் 97ஆகவும், ஆங்கில பாட சித்தி வீதம் 78ஆகவும், அதேபோல் ICT பாடத்தின் சித்தி வீதம் 100 வீதமாகவும், ஏனைய பாடங்களும் மிகச்சிறந்த வீதங்களை, அனைத்து பாடங்களுமே 100 வீதங்கள் மற்றும் ஏனைய 75 வீதத்துக்கு மேற்பட்ட வீதங்களை கொண்டு இந்த காப்போத்த சாதன பரீட்சை பெறுபேறு மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அந்த வீதத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள், உண்மையில் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி கூறுகின்றேன். அந்த பெற்றோர்களை இந்த பாடசாலையில் ஒழுங்காக வருகை கற்பதற்கு வழி செய்தவர்கள், அதேபோல் அவர்கள் கற்பித்த ஆசிரியர்கள், நமது பாடசாலையுடைய ஆசிரியர் குழாம் மிக சிறப்பாக தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை செய்து தங்களுடைய அந்த சேவையை திறம்பட இருக்கின்றார்கள். அதேபோல் எங்களுடைய பாடசாலை முகாமைத்துவ குழு, பிரதி அதிபர் அருச்செல்வி மிஸ் மற்றும் எங்களுடைய உபாதிபர் திருமதி தங்கருவன் மிஸ் மற்றும் ஏனைய முகாமைத்துவ ஜெயந்தி மற்றும் ரதி, ஸ்ரீரஞ்சன், சசிகுமார் போன்ற முகாமைத்துவ குழு உறுப்பினர்களை நான் இந்த இடத்திலே நன்றியுடன் அவர்களை
குறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களுடைய அந்த மேற்பார்வை பணி, அதோடு எங்களுடைய பாடசாலையுடைய ஆசைக்குழாம் மிக சிறப்பாகவே தங்களுடைய அந்த 2024ஆம் ஆண்டுக்கான அணியை இங்கு வெளிப்படுத்தியிருந்தார்கள். உண்மையில் இந்த பாடசாலை வரலாற்றிலே ஒரு முக்கியமான பதிவு. இந்த ஆங்கில பாடத்திலே 78% எடுப்பது, விஞ்ஞான பாடத்திலே 97% சித்தி பெறுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதேபோல் தான் கணிதமும் 85%. உண்மையில் அந்த வீதங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிக விரைவிலே இந்த பாடசாலை 100 வீதத்தை எட்டிவிடும். இந்த பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் உண்மையில் மிக வசதி படைத்த மாணவர்கள் அல்ல. உண்மையில் இந்த பாடசாலை கற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மாணவருமே நான் நினைக்கிறேன் 95% மாணவர்கள் விவசாய பெருமக்களுடைய மாணவர்கள். 5% தான் நாங்கள் அரச உத்தியோகம் புரிகின்றவர்களுடைய மாணவர்களாக நான் கருத முடியும். விவசாய பெருமக்களுடைய பிள்ளைகள்லாம் இங்கு வந்து கல்வி கற்று இந்த தேர்ச்சிகளை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பாடசாலை மிக விரைவிலே 100 வீதத்தை அடைந்து கொள்ளும். இதற்கு முன்னர் கிடைக்கப்பெற்ற காப்பத்த உயர்ந்த பரீட்சையிலே உங்களுடைய பாடசாலை கடந்த 2024ஆம் ஆண்டு உயர்ந்த பரீட்சையிலே உங்களுக்கு தெரியும், உயர்தரத்திலே 6 துறைகள் இருக்கின்றன. கலை, வர்த்தகம், விஞ்ஞானம், கணிதம் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறைமை தொழில்நுட்பம். இந்த 6 துறைகளிலே 3 துறைகளில் 1ஆம் இடத்தையும், பொறியியல் தொழில்நுட்பம் என்ற துறையில் 2ஆம் இடத்தையும் பெற்று உங்களுடைய வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய துறைகளில் 1ஆம் இடத்தை பெற்ற பாடசாலையாக எங்களுடைய பாடசாலை இயங்கி வருகின்றது, விழுந்து வருகின்றது. அந்த சாதனையை இந்த பாடசாலை படைத்திருக்கிறது. உண்மையில் தொடர்ந்து வரும் மாணவ செல்வங்களும் இந்த பெறுபவர்களை நிச்சயமாக இந்த பாடசாலைக்கு இட்டுச் செல்வார்கள். உண்மையில் இந்த பாடசாலை புதிய அதிபர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களுடன் எங்களுடைய பாடசாலையுடைய முகாமைத்துவ குழு, அவர்களுடைய இனி ஆசிரியருடைய ஒத்துழைப்பு, பெற்றோருடைய ஒத்துழைப்புடன் இந்த பாடசாலை மிக வேகமாக வளர்ந்து மிக விரைவிலே அவருடைய இலக்கை அடைந்து கொள்ளும். 100 வீத சித்தியையும் அடைந்து கொள்ளும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பாடசாலை சமூகத்துக்கு, பெற்றோர்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு மற்றும் உதவியாக இருந்த பழைய மாணவர் சங்கம் மற்றும் ஏனைய நலன் விரும்பிகள், எங்களுடைய வலய கல்விப்பணிமனை, கிளிநொச்சி தெற்கு வலய கல்விப்பணிமனை, மாகாண கல்விப்பணிமனை, கல்வி அமைச்சு, இது தேசிய பாடசாலை என்ற வகையிலே எங்களுடைய நிரல் கல்வி அமைச்சினுடைய மேற்பார்வை, எல்லோருக்குமே நாங்கள் இங்கே நன்றி கூறுகின்றோம். உண்மையில் தொடர்ந்து இந்த பாடசாலை இன்னும் வளர்ச்சி பெற எல்லோரிடம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.